மனைவி மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அவற்றில் பற்றுதல் இன்றி கடமைகளை எவ்வாறு செய்வது? நமக்கு குடும்பம் இருக்குது. இங்க வரவங்க எல்லாருமே கிரகஸ்த வாழ்க்கையில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி. அவங்களுக்கு குடும்பம், குழந்தைங்க, நிறைய பொறுப்புகள், கடமைகள் நிறைய இருக்குது. அப்ப அதுல எப்படி அட்டாச்மெண்ட் இல்லாம செய்யறது? இது டிஃபால்ட் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி. அன்னைக்கே கேட்டிருக்காங்க பாருங்க. மனைவி மக்கள் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள், நான் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்கே. எனக்கு பையன் இருக்கிறான், அவனை நல்லா படிக்க வச்சாகணும், அவனுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்தாகணும், அவன் தன்னையே பார்த்துக்க அவனை ரெடி பண்ணி ஆகணும். எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க லைஃபுக்கு கல்யாணமோ இல்லை அவங்களோட லைஃப் ஒரு ட்ராக்ல அமைச்சு கொடுத்தாகணும். ஒரு மனைவி இருக்கிறாங்க, தாய் தந்தையர் இருக்காங்க, எனக்குன்னு சில சுற்றி நிறைய கடமைகள் இருக்கு, அதெல்லாம் நான் செய்யணும் இல்லை. அதெல்லாம் நான் அட்டாச்மெண்ட்டோட தானே செய்ய முடியும். அட்டாச்மெண்ட் இல்லாமல் எப்படி செய்யறது? பற்றுதல் இல்லாமல் செய்யறதுன்னா அது எனக்கு ஒன்றும் புரியல, அது எப்படி செய்யறதுன்னு கேட்குறாரு. பகவான் பதில் சொல்றார், உங்கள் காலேஜ் உத்தியோகத்தை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மேபி அந்த கேள்வி கேட்கிற பர்சன் ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் சொல்றார், உங்கள் காலேஜ் உத்தியோகத்தை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அந்த நபர் சொல்றார், அதற்கு கிடைக்கும் ஊதியம் கருதி உத்தியோகத்தில் ஈடுபடுகிறேன். என்னோட ஒர்க்கை நான் எப்படி பார்க்குறேன்னா, அதில் சேலரி கிடைக்குது, பைசா வருது, அதனால நான் என்ன பண்றேன், அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். உடனே பகவான் சொல்றார், இருந்தாலும் முக்கியமாக கடமை உணர்ச்சியினாலேயே செய்கிறீர்களா, பற்றுதலால் செய்கிறீர்கள்? பற்றுதலால் அல்ல. இருந்தாலும் முக்கியமாக கடமை உணர்ச்சியினாலேயே செய்கிறீர்கள், பற்றுதலால் அல்ல. ஈவன் உங்களுக்கு பைசா கிடைக்கிறதுனால நீங்க செஞ்சாலும் அது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமைங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறதுனால அதை நீங்க செய்யறீங்களே தவிர அதோட அட்டாச்மெண்ட்னால செய்யல. இந்த இடத்துலதான் புரிஞ்சுக்கணும், கடமை வேற, அட்டாச்மெண்ட்ஸ் வேற. எனக்கு அதை பிடிச்சிருக்கு, நான் இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், இப்படிதான் எனக்கு வேணும்னுங்கும் போதே நம்ம அட்டாச் ஆயிடும். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு, அந்த பொறுப்பை நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிறது போது அது கடமை ஆயிடும். ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே, நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும், நான் சொல்றது தான் கேட்கணும், இப்படிதான் உன் லைஃப் அமைச்சுக்கணும், இப்படி இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப ரூல் பண்ணுவோம், ரொம்ப டாமினேட் பண்ணுவோம், ரொம்ப பொசசிவா இருப்போம். அப்போ பொசசிவா ரூல் பண்ணி டாமினேட் பண்ணி நம்ம உறவுகளை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்க நம்ம முயற்சி செய்யும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, we are too attached with those personalities. நம்ம அந்த உறவுகள், அந்த இதோட ரொம்ப அட்டாச்சா இருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய ஐடியாலஜி அவங்களுக்குள்ள கொண்டு போய் திணிச்சு நமக்கேற்ற மாதிரி அவர்களை வைத்துக்கொள்ள நம்ம விரும்புகிறோம். எனக்கு அவங்க உறவா இருக்கிறாங்க, குழந்தையா இருக்கிறாங்கன்னா அவனுக்கு எது பிடிக்குதுன்னு படிக்க வைக்கிறது, அவனுக்கு எது சரியா கைட் பண்றது வேற, எனக்கு பிடிச்ச மாதிரி அவனை மாத்துறது வேற, நான் எனக்கு நிறைவேறாததெல்லாம் அவனை வச்சு நிறைவேற்றிக்கிறது வேற. இந்த மாதிரி நிறைய நடக்கும் அட்டாச்மெண்ட்ஸ்ல. நீ இப்படிதான் பொசசிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போதுதான் அட்டாச்மெண்ட் ரொம்ப பிரச்சனை வரும் இங்க. அப்ப எந்த அளவுக்கு இப்ப என் வாழ்க்கைன்னு வந்துட்டேன், ஒரு மனிதனா பிறந்துட்டேன், ஒரு ஆணவோ ஒரு பெண்ணாவோ ஒரு குடும்பத்துல இருந்துட்டேன், இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வாழ்க்கையில கல்யாணம், குழந்தை இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்ப இதெல்லாம் விடவும் முடியாது. இப்ப இந்த லைஃபுக்குள்ளேயே இருந்து நம்ம எப்படி நம்ம இதுல மேல தேறி வர்றது தான் பார்க்கணும். இந்த கேள்வி கேட்கிற நம்பரும் ஒரு குடும்பஸ்தர். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் ஆன்மாதான் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, இங்க கடமையை செய்ய சொல்றாரு அப்படின்னு பகவான் சொல்ற, இது விவகாரத்துக்கான ஒரு பதில சொல்றாரு. அதுல தெளிவா இருந்துக்கணும். பாரமாத்திய சத்தியத்தை இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணக்கூடாது. விவகாரத்துல நான் ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறேன், நீங்க பற்றுதல் இல்லாம செய்யுங்கன்னு சொல்றீங்க, அது எப்படி உறவுக்குள்ள நான் பற்றுதல் இல்லாம செய்யறது, என் கடமையை எப்படி நான் நிறைவேற்றுறதுன்னு தான் கேள்வி. அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு, கடமைன்னு நினைச்சு அதை செய்யு, உன்னுடைய பொறுப்புன்னு நினைச்சு அதை கம்ப்ளீட் பண்ணு, அதோட டூ மச் அட்டாச் பண்ணிக்காத, உரிமை கொண்டாடிக்காத, ரொம்ப அதை உன்னுடைய வசப்படுத்திக்கிட்டு உனக்கேற்ற மாதிரி அதை மாத்தாத, பொசஸ் பண்ணாத, ரூல் பண்ணாத. அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுதந்திர உணர்வுடையவர்கள், ஒவ்வொரு மனம் இருக்கவருக்கு, அவங்களுக்குன்னு ஆசை நிராசை, அவங்களுடைய போக்கு இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போகட்டும், நல்லது எதுவோ கைடன்ஸ் பண்ணு, அவங்க லைஃபுக்கு எது சரியுமோ அதை செஞ்சு கொடு, அது வரைக்கும் உனக்கு இருக்கு.
ஆனா உனக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தி வச்சுக்கிட்டு அதை வந்து கண்ட்ரோல்டு பண்றது வந்து சரியில்லை. அப்ப நீ அட்டாச் ஆனதுனால உனக்கு பெயின் வர ஆரம்பிச்சிடும். டூ மச் அட்டாச்மெண்ட் வித் ஒன் பர்சன் வந்து கிரியேட் த பெயின். அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம உறவுகள்ல தான் நம்ம அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அந்த உறவை என்ன பண்ணும்னா சுகமும் தரும், துக்கமும் தரும். ஒரு நேரத்துல அது நமக்கு ரொம்ப அட்டாச்சா இருக்கனால சுகத்தை கொடுக்கும், பல நேரத்துல துக்கத்தை கொடுக்கும். நம்ம பழகிட்டோம். அதனால ரைட், இது இப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு திட்டுவாங்க, நாளைக்கு சரி மாறிக்கும். இன்னைக்காவது ஒரு சுகம் கிடைக்கும், அதுக்கு பல நாள் துக்கத்தை, சரி இப்படிதான் லைஃப் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சிடுறோம். ஆனா ஞானத்துல இருந்து பார்க்கும்போது, ஒரு புரிதல்ல இருந்து பார்க்கும்போது அப்படி கிடையாது. அதுக்கு பகவான் அடுத்த கேள்வி கேட்கிறார் அவரு. ஆனால் என் மாணவர்கள் அவர்களிடம் நான் பிரத்யேக அன்பு பேண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இவரு ஒரு டீச்சர் போல இருக்கு. நீ எல்லாருக்கும் உன் கடமை என்ன சொல்லி கொடுக்கறது, நீ சொல்லி கொடுக்குற, போற, ஒர்க் பண்ற, ஏர்ன் பண்ற. அதுக்கு நீ இப்ப நீங்க உங்களுடைய ஆபீஸ் ஸ்பேஸை வந்து உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸை நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும் அங்க போறோம், ஒர்க் பண்றோம், காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு நீங்க பாட்டுக்கு வந்துருவீங்க. இப்ப பகவான் என்ன சொல்றாரு, ஃபேமிலிக்குள்ளேயே நீ எப்படி ஆபீஸ் ஸ்பேஸ்ல நீ வந்து இருக்கிற மாதிரி நீ இங்க வந்து அந்த உணர்வுல இருங்கிறார். இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த உடம்புல நான் இருக்கிறேன், இந்த உடம்புல இருக்கிறதுனால இவங்களோட எல்லாம் இப்ப நான் இருக்கிறேன், இவங்கெல்லாம் எனக்கு இந்த உறவுல இருக்காங்க, இவங்க இதுல எனக்கு சுகத்தை தராங்க, இதுல எனக்கு இவங்க அன்பை கொடுக்குறாங்க, இவங்க எனக்கு பாதுகாப்பை கொடுக்குறாங்க, பல விஷயத்தை கொடுக்குறாங்க, நான் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கமிட்டடான ஒரு உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எக்ஸ்பிரஸ் பண்ண போதும் அப்படிங்கிறார். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவர் டீச்சரா இருக்கிறதுனால அவங்க வந்து டீச்சர்கிட்ட இருந்து ஒரு அட்டென்ஷனை எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. என் மாணவர்கள் அவர்களிடம் நான் பிரத்யேக அன்பு பூண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். என் ஸ்டூடெண்ட் என்கிட்ட வந்து ஸ்பெஷலா ஒரு அட்டென்ஷனை எதிர்பார்க்கிறாங்க. அங்கதான் நம்ம யோசிக்கணும். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்க்கணும். எல்லாருக்கும் நம்மளால என்ன செய்ய முடியுமோ, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மேல நமக்கு ஒரு அட்டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்டூடெண்ட் எனக்கு பிடிக்கல, அதனால நான் அவனுக்கு சொல்லித்தர மாட்டேன். அப்பங்கும் போதே நம்ம என்ன பண்ணிடுறோம், மயக்கத்துல விழுந்துடுறோம். உன் கடமை என்ன, எல்லாத்துக்கும் ஈவனா சொல்லி தர்றது. அதை நீ செய்யறியான்னு தான் பார்க்கணும். அங்க நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் அஜெண்டாவை இவனுக்கு பிடிக்கும், இவனுக்கு பிடிக்காது, இவனுக்கு நான் பண்ணுவேன், அவனுக்கு பண்ண மாட்டாங்கும் போதே தென் யூ ஆர் ஃபால் இன்டு தி அட்டாச்மெண்ட். அதான் பகவான் சொல்றார், வெளியே பற்றுதலற்று போலவும் உள்ளே பற்றுதல் உற்றது போலவும் உள்ளே எப்பற்றுதலும் அற்றவனாகும் உலகத்திலே உளவு என்று வாசிஷ்டம் உபதேசிக்கிறது. வெளியில உலகத்துக்கு பற்றுதல் இருப்பது போலவும் உள்ளுக்குள்ள பற்றுதல் அற்றவனை போலவும் உலகத்திலே உளவு அப்படிங்குது. இந்த வார்த்தை படிக்கும்போது அவ்வளவு தெளிவா நமக்கு தெரியுது. என்னால ஃபீல் பண்ண முடியுது இந்த வார்த்தை என்ன சொல்ல வருது. என் கூட இருந்து எல்லாரும் பார்த்தாங்கன்னா இவருக்கு டூ மச் அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியும். என் லைஃப்பை பார்த்தா அப்படிதான் தெரியும். அதை பண்ணுங்கிறாரு, இதை பண்ணுங்கிறாரு, இப்படிங்கிறாரு, அப்படிங்கிறாரு. இது அது டூ மச் அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். வெளியே பற்றுதல் உற்று போலவும், ஈவன் இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, கிளாஸ் எடுக்கிறோம், நம்ம பேசுறோம், அப்போ உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், உங்களுடைய growth இதெல்லாம் பார்க்கும்போது தேர் வில் பி சம் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தான் we are continuously growthக்கு நம்ம என்ன பண்றதுன்னு பாக்குறோம். அப்ப வெளியில பற்றுதல் உற்றது போலவும் உள்ளுக்குள்ளே எப்பற்றுதலும் அற்றவனாக உலகத்திலே உலவும். நீ வெளியே நீ பற்றுதல் இருக்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லப்பா, உன் உள்ளுக்குள்ள நீ பற்றுதல் இல்லாம இருக்கிறியா? அதுதான் கொஸ்டின்ஸ், அதுதான் ரிசல்ட். உள்ளுக்குள்ள ஐம் நாட் பவுண்டட் வித் எனிதிங். எந்த உணர்ச்சிக்கும், எந்த உணர்வுக்கும், எந்த உறவுக்கும், எந்த உயிருக்கும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, மனதால ஒரு அட்டாச்சான, எப்படி சாதாரண மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ஸ். அதனால நீங்க உங்க குடும்பத்துல நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பை செஞ்சுதான் ஆகணும். கடமை என்ற ஒரு கணக்கிலே செய்ய வேண்டுமே தவிர என்னுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு கடமை என்ன செய்யணுமோ அதை செய்யும். அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்துக்க. இது விவகாரத்துக்கான ஒரு ஆன்சர்.
புத்தர் அவர் பாட்டுக்கு பாதியிலே விட்டு போயிட்டாரே அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. சங்கரர் அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாரு, ராமானுஜர் அவங்க வீட்டம்மா விட்டுட்டு போயிட்டாரு. அதெல்லாம் எக்ஸ்ட்ராடனரியா அவங்களுக்குள்ள அந்த ஞான விவேகம் அதிக தீவிரமானதுனால அவர்களுக்கு அந்த கேள்விக்கு இடமே இல்லாம போயிடுது. இங்க என்ன கேட்கப்படுது? சாதாரண வாழ்க்கைக்குள்ள வாழ்றதுக்கான கேள்விதான் கேட்கப்படுது. ஞானம்ங்கிற ஆங்கிள் போயிட்டாலே இந்த உலகமே கிடையாது. அதுல தர்மம் அதர்மங்கிற ஒரு பாயிண்ட் அப்புறம் எங்க வருது? மனம்ங்கிற பாயிண்ட் எங்க வருது? அங்க எந்த கொஸ்டின்ஸுமே அடிபட்டு போயிடும். உலகங்கிற பாயிண்ட்டுக்குள்ள வரும்போது, வேதங்கிற பாயிண்ட்டுக்குள்ள வரும்பொழுது, வாழ்க்கைன்ற ஒரு இதுக்குள்ள வரும்பொழுது, உறவுகள் அப்படின்ற ஒரு ஜோனுக்குள்ள வரும்போது எப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிற உணர்வு, அப்படி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கிறது தான் இங்க சொல்லப்படுது. அதனால சில பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அதுதான் எல்லாமே பிரம்மன்ட்டாங்க, உறவுகளும் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாதுன்னு ரொம்ப ஒரு தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கிட்டு தப்பான ஒரு விபரீதமான ஒரு புத்தி வந்துடும். அப்படிலாம் கிடையாது. அது எதற்கா எல்லாம் ஒன்றுதான், எதுவும் கிடையாது, தோற்றம் மாத்திரம்தான்ற அந்த இன்டெலிஜென்ஸ் எந்த உணர்வுல இருந்து சொல்லப்பட்டதோ அந்த உணர்வு எவால்வ் ஆகி தான் அதை நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, அது சும்மா அறிவு ரீதியா இதுதானே, இதெல்லாம் பொய், இதுதானே, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் செய்யறதுக்கும் ஒண்ணும் கிடையாது, வாங்க எதையா ஒரு ஒரு முட்டாள்தனமா லாஜிக்கை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணக்கூடனே அது தப்பா போயிடும். அதனால நீங்கள் உங்களுடைய கடமைகள், பொறுப்புகளை இதையெல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியுமோ நிறைவேற்றுங்கள். தர்மப்படி எதை சொல்லப்பட்டிருக்கோ அவரவர்கள் நியமப்படி அதை பண்ணணும். ரொம்ப தீவிரமான ஆத்ம நாட்டம் வந்துருச்சுன்னா தான் அப்புறம் குருவோடைய வழிகாட்டுதலின்படி நீங்க மாறும் பொழுது குரு பொறுப்பெடுத்துக்கிறாரு. அப்ப உங்களை மீறி நீங்க அவரோட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவர் கைட் பண்றதுங்கிறது அதுக்கப்புறம் மாறுறதெல்லாம் அவர் பொறுப்பாயிடுது. நீங்க உங்க லைஃபை கைட் பண்ற வரைக்கும் தான் நீங்க பொறுப்பு. நல்லது.